A very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 10 verse 10 to 11. So first ஒரு சின்ன ஓவர்வியூ, அந்த ரெண்டு வேர்ஸ், அதுலேருந்து அதுக்கடுத்து ஒரு சின்ன அப்ளிகேஷன். ஸோ verse 10ல் சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, விங்கிங் டிசீட் காசஸ் ட்ரபுள் அண்ட் அ வைஸ் ரெபியூக் பிரிங்ஸ் பீஸ். அதாவது நம்ம வந்து ஞானத்தோட எதுக்கு வேண்டான்னு சொல்கிறோமோ அதுக்கு வேண்டான்னு சொன்னால் அது நம்மளுக்கு பீஸை கொடுக்கும்னு சொல்கிறார். அடுத்து verse 11ல் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தவனோட வாயிலேருந்து வர்றது வந்து வாழ்க்கை, அதாவது ஃபவுண்டன் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாரு. பட் வயலன்ஸ், அதாவது முட்டாள் இல்லைன்னா ஒரு பொல்லாதவன் வாயிலேருந்து வர்றது வந்து ஃபுல்லாக வயலன்ஸுன்னு சொல்கிறார். ஸோ அகெயின் நம்ம நேற்றும் முந்தானத்து பார்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே இதுலேருந்து வெரி சிம்பிள் டேக் அவே வேர்ஸ் 11 ஃபோக்கஸ் பண்ணும்போது த மவுத் ஆஃப் த ரைச்சியஸ் இஸ் அ ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். ஸோ அந்த பாட்டு தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அகெயின் இதுலேருந்து உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன டேக் அவேன்னு. அதாவது நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சாலமன் சொன்னது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா ஜீசஸே எங்கே சொல்லியிருக்கா, மேத்யூ 12:34-35 நினைக்கிறேன். என்ன சொல்லுவார்னா, அவுட் ஆஃப் த அபண்டன்ஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் மவுத் ஸ்பீக்ஸ். ஸோ ஜீசஸ் வந்து இன்னொரு ஸ்டெப்பு போகிறார். என்னென்னா நம்ம இதயத்துலேருந்து தான் நம்ம வாயில் வருதுன்னு சொல்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வெரி சிம்பிள். சாலமன் சொன்னதை வச்சு பார்த்தோன்னா நம்ம வாயை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாயிலேருந்து வர்றது, ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பரிசுத்தவனோட வாயிலேருந்து வர்றது வந்து வாழ்க்கை, அதாவது மற்றவங்களுக்கு லைஃப், we will give life to others, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் தான். ஸோ அப்படின்னா என்ன, என்கரேஜிங், மோட்டிவேட்டிங், ஹெல்ப்ஃபுல், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கும் ஒரு பரிசுத்தவனோட வாயிலேருந்து வர வார்த்தைகள். ஆனால் ஒரு பொல்லாத வாயிலேருந்து வார்த்தைகள் என்ன வரும், டீமோட்டிவேட்டிங், மாக்கிங் அண்ட் புட்டிங் டவுன். அதாவது ஒரு பொல்லாத வாயிலேருந்து வர வார்த்தை வந்து மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்காது, எல்லாம் கெட்ட ஃபீலிங். இட் வில் புட் தம் டவுன், அது அவங்களுக்கு கீழே இறக்கும். ஸோ நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் மற்றவங்களுக்கு உயிர் தர மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்கும். ஸோ அதுதான் சாலமன் நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ண. செகண்ட் என்ன சொன்னால், ஜீசஸ் சொல்கிறது எடுத்தால் இன்னொரு ஸ்டெப் ஃபர்தர்னா நம்ம இதயத்தை we have to keep praying for our. ஏன்னா ஜீசஸ் என்ன சொல்கிறா, நம்ம இதயத்துலேருந்து தான் நம்ம வாயில் வரும். ஸோ அது ரெண்டாவது ப்ராக்டிக்கல் என்னென்னா, we have to ask God to purify our. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இதயத்தை பியூரிஃபை பண்ணுற மாதிரி கேட்டால் that will help us to be more careful with our mouth. நம்ம இதயத்தை சுத்தம் பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்க நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகளும் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக பரிசுத்தவானா மாறும்னு இதில் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எடுக்க போகிற டேக் அவே. தேங்க்யூ.